தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/10/2024 புதன்கிழமை. மூலம் நட்சத்திரம் இரவு 2 வரை, பிறகு பூராடம். நவராத்திரி விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நாளைய தினம் துர்காஷ்டமி. துர்க்கையை வழிபட்டு துயரங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். நாளை மறுநாள் ஒரு அற்புதமான நாள். வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சரஸ்வதி பூஜை வருகின்றது. சரஸ்வதி பூஜை கலைவாணியை நாம் வழிபட வேண்டும். கலைவாணி வழிபாடு நமக்கு கல்வி விருத்தி மட்டுமல்ல, காரியங்களிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. அதற்கு மறுநாள் 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு விஜயதசமி. விஜயம் என்றால் வெற்றி, தசமி என்றால் 10வது தேதி. அம்பிகை போரிட்டு வெற்றி பெற்ற நாள். எனவே அந்த நாளிலே நாம் எந்த புது முயற்சிகள் செய்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பார்கள். இப்படி தாய்மைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நவராத்திரி விழா. கவிஞர் கண்ணதாசன் அடிக்கடி சொல்லுவார், தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். எவளை இழந்து விட்டால் நான் மீண்டும் பெற முடியாதோ, எவள் இல்லை என்றால் நான் இந்த உலகத்திற்கு வர முடியாதோ, அவளே எனக்கு தாய், தாய்க்கு பின் தான் தாரம் என்று அவர் பலமுறை நிகழ்ச்சிகளிலே சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட தாய்மையை போற்றுகின்ற விழா. இயற்கையின் சிறப்பு பெண்மையின் படைப்பு, பெண்மையின் சிறப்பு தாய்மையில் இருக்கு என்பார்கள். தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த விழாவிலே தாயை பற்றியும் தாரத்தை பற்றியும் 2 விதமாக சொல்லப்பட்ட முன்னோர்களுடைய ஒரு கருத்து. தாய் என்பவள் யார், தாரம் என்பவள் யார் என்பதை பற்றி அழகாக சொல்லி இருக்கிறது ஒரு கருத்து. தாய் என்பவள் கருவிலை சுமப்பவள், தாரம் என்பவள் கழுத்திலே சுமப்பவள். கழுத்திலே நம்முடைய அந்த தாலியை, மாங்கல்யத்தை சுமந்து கொண்டிருப்பதனாலே சொல்லுகிறார்கள். தாய் என்பவள் கருவிலே சுமப்பவள், தாரம் என்பவள் கழுத்திலே சுமப்பவள். தாய் என்பவள் பெற்றெடுப்பவள், தாரம் என்பவள் தத்தெடுப்பவள். தாய் என்பவள் இதய துடிப்பு தந்தவள், தாரம் என்பவள் இயக்கத்தின் துடிப்பு தந்தவள். தாய் என்பவள் நேற்று இன்று, தாரம் என்பவள் இன்று நாளை. தாய் என்பவள் பந்தயக்களம் வரை அழைத்து வருபவள், தாரம் என்பவள் பந்தயத்திலே பங்கு பெறுபவள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி தாய்மையை பற்றியெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த விழா, இந்த நவராத்திரி விழாவிலே இன்று நீங்கள் ஆலயம் சென்று அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் வரும். ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொன்னால் நாம் சக்தி பெற்றவர்களாக மாறுவோம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தேக நலனுக்காக செலவிடுகின்ற நாள். இன்று தெய்வ திருப்பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் கூடும். 2லே குரு இருக்கின்றார் என்பதனாலே பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் மன அமைதி கொஞ்சம் குறையத்தான் செய்யும். அருகில் உள்ளவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். திடீர் இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். இன்று எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். ஆதாயத்தை காட்டிலும் செலவுகளே அதிகரிக்கும். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி என்று திடீரென ஏதாவது உடல்நிலை தோன்றலாம். உடல்நிலையின் காரணமாக மனக்குழப்பங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். நீங்கள் பொதுவாக இன்று எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்வதே நல்லது. மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்றார். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். நல்லவர்கள் தேடி வந்து நலம் காணுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். புதியவர்கள் உங்களை வந்து சந்திப்பார்கள். அதன் மூலமாக பொருளாதார நிலை உயர உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். கௌரவ பதவிகள் உங்களுக்கு வரலாம். 10லே ராகு இருப்பதனாலே தொழில் மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சனி இருக்கின்றார். அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உத்தியோகத்திலே கிடைக்கும். மேல் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது. நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். வாகனம் வாங்க, வீடு கட்ட, கடன் உதவிகள் எல்லாம் கேட்டால் கூட அதில் இருந்து தடைகள் எல்லாம் அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் ராகு இருக்கின்றார். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். கையிருப்பு கரைகிறது என்று கவலைப்படுவீர்கள். 2லே கேது இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. உயர்ந்த மனிதர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்திற்கு கூட மேலதிகாரிகளின் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. கொஞ்சம் வேலைப்படு கூடுதலாக இருக்கும். குடும்ப சுமையும் உங்களுக்கு கூடுதலாகத்தான் இருக்கும். திட்டமிட்டு செய்ய இயலாத நிலையில் இருப்பதனாலே இன்று இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகிற நாள் என்று சொன்னாலும் கூட ஜென்மத்திலே கேது இருப்பதனால இடையூறு சக்திகள் நிறைய உண்டு. அருகில் இருப்பவர்களின் பகையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். சூரியனோடு கேது இருப்பதால் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்ய இயலாது. பணப்பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். கைமாற்றாக வாங்கி இப்பொழுது செலவழிக்கலாமே என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் 2லே புதனும் சுக்கிரனும் இருக்கின்றார். கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவை. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே புத சுக்கிர யோகம் செயல்படுகின்றது. எனவே உங்களுக்கு இன்று நல்ல
வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். சோதனைகள் மாறி சாதனை நிகழ்த்துகிற நாளாக இந்த நாள் அமைகின்றது. 8லே குரு இருக்கின்றார். அலைச்சல் ஏற்படும் என்றாலும் ஆதாயம் உண்டு. அதிகாலையிலேயே வரக்கூடிய நல்ல தகவல் உள்ளத்தை மகிழ்விக்கப் போகின்றது. பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இன்று இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். அஷ்டமத்திலே செவ்வாய் மறைந்திருந்தாலும் கூட செவ்வாயின் பார்வை 2லே பதிவதனாலே கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வாங்கிய சொத்தை விற்பதன் மூலமாக ஒரு பெரிய தொகை லாபம் கிடைக்கலாம். அதை கொண்டு தொழிலுக்கான மூலதனமாக்கி அதை தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு மிக இனிய நாள். இன்று புதன்கிழமை என்பதனாலே அனுமனை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலம் உங்களுக்கு இருக்கிறது. அஷ்டமாதிபதி இருப்பதனாலே மனக்கவலை அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகத்தான் இருக்கும். வைத்திய செலவுகளும் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். மிக மிக கவனம் அதிகம் தேவைப்படுகிற நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சலுகைகள் கிடைத்து சந்தோஷம் அடைகின்ற நாள். உத்தியோகத்திலே உங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். அதே நேரத்திலே மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். குறு பார்வை இருப்பதனாலே தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது இடம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தால் அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி இருக்கின்றார். யோசித்து செயல்பட வேண்டும். சோதனை காலம் என்று சொல்லலாம். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. தொழிலில் யாரையும் நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைத்தால் அதன் மூலம் சிக்கல்கள் வரலாம். சிரமங்களும் சிக்கல்களும் அதிகரிக்காமல் இருக்க இன்று தினம் புதன்கிழமை என்பதனாலே ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு. பயணங்கள் அதிகரிக்கும். ஆனால் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும். உடல்நிலையில் அடிக்கடி தொல்லைகள் வரலாம். கழுத்து வலி, கால்வலி, நரம்பு வலி என்று வரலாம். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட ஏற்படலாம். 7லே சூரியன் கேதுவோடு இருப்பதால் அரசு வழி சிக்கல்களையும் சந்திக்க நேரிடும். உயர்ந்த மனிதர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். பொதுவாக அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு குறையும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை இன்று யோசித்து செய்வதே நல்லது. அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும் என்பதனாலே உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் கடவுளிடம்தான் சொல்ல வேண்டும். எனவே கடவுள் வழிபாடு இன்றைக்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும். குறிப்பாக புதன்கிழமை என்பதனாலே பெருமாள், இலக்குமி, ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமைகளை சேர்க்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.